hello வணக்கம் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஆகட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனல்ல எப்பவுமே டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்போம் அந்த வகையில இன்னைக்கு என்ன டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என் வைஃப் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அதை நம்ம வீட்லயே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிருக்கேன் அது என்னங்கறத பாருங்க வீட்ல வைஃப் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வார்ட்ரோப்ஸ்க்கு நிறைய ஆர்கனைசர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மணி கொடுத்து ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹோம்மேட் ஆர்கனைசர் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது இந்த எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பண்ணி நீங்கள் வார்ட்ரோப்க்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு மணி வந்து ரொம்ப இதில் சேவ் ஆகும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரில நீங்கள் எஃபெக்டிவாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனைசருக்கு நீங்கள் தனியாக செலவு பண்ண தேவையில்லை சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் கார்ட்போர்ட் பாக்ஸ் எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் இது வந்து ஜூட் கயிறுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம க்ளூகன் அதுக்கான பிளாஸ்டிக் இது அவ்வளோதான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளூகன் வச்சு அடைச்சிருங்க அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் க்ளூகன் வச்சு இப்படி ஒரு லென்த்துக்கு ஒரு இது போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஜூட் கயிறை வந்து ஃபுல்லாக சுற்றுறதுக்காகும் ஃபஸ்ட் லைன் மட்டும் போட்டிங்கன்னா அடுத்த லைன் கொஞ்சம் அதிகமாக போட தேவையில்லை இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றணும் பாக்ஸ் ஃபுல்லாக சுற்றணும் நான் சுற்றிட்டு காட்டுறேன் 2000 years later இதோ இப்போ பாதி முடிச்சிருக்கோம் நீ மீதியும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் the next day ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து உள்ள பார்ட்டிஷன் பண்ண போகிறோம் நான் வெறும் இன்னர்ஸ் மட்டும் வைக்கிறதுனால இதில் ஒரு 8 இன்னர்ஸ் வைக்கிற மாதிரி பண்ண போகிறேன் எப்படின்னா இந்த சென்டருக்கு இது வந்து இந்த லென்த்துக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணி இப்படி சென்டரில் வச்சிட போகிறேன் வச்சுட்டு இதில் வந்து இந்த சைடுக்கு வந்து 1 2 3 3 விதத்தில் வச்சோம்னா நம்மளுக்கு 4 பார்ட்டிஷன் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 இன்னர்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து சென்டர் நம்ம வச்சுட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்காக இப்போ இந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணுறோம் இதோட லென்த்துக்கு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் அதாவது வந்து இந்த லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது நம்ம வந்து 4 உள்ள வந்து 3 கார்ட்போர்டு வைக்க போகிறோம் இப்போ 3 பார்ட்டிஷனாக பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 7.5 ஒரு 8க்குள்ளே நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு 3 மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு 7.5 இது வந்து ஒரு 7.5 and then இது ஒரு 7.5 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பாதி கட் பண்ண போகிறோம் இப்படி இது வரைக்கும் அதே போல் இது வரைக்கும் இதில் இது வரைக்கும் பார்த்துக்குங்க இது இந்த மாதிரி பாதி வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறோம் எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வரைக்கும் கட் பண்ணியிருப்பேன் இந்த கிராஸில் வைக்கிறதுக்கும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஒரு கிராஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும் இந்த ஒரு பிட்டுக்காக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதே போல் இந்த 2 இது வச்சுட்டு நான் உங்களுக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இப்போ சென்டர் பார்ட்டை வந்து க்ளூகனை வச்சு ஒட்டிருங்க ஓகே இப்போ நம்ம சென்டர் பார்த்து ஒட்டியாச்சு அடுத்து வந்து இது எப்படி பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் அவ்வளோதான்
அதே போல் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். வந்து நம்ம முடிச்சாச்சு. நீ இந்த 2 பார்ட்டையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு முழுசாக ஃபினிஷிங் காட்டுறேன். ஓகேவா? A few moments later. ஓகே, நம்ம ஆர்கனைசர் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இது சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மணி சேவிங் டிஐஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மணி சேவிங் டிஐ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். பாய்.